Hello students, I am Lakshmi. நான் இப்போ உங்களுக்கு சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் 8th சம் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ எயித்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 3 + k 18 - k 5 + k ஆர் இன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கேவை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் கேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை வச்சு அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா காமன் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி திஸ் ஈக்குவல் டு T2 - T1 = T3 - T2ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இருந்தால் தான் அது ஏபி இல்லையா? அப்போ இது அப்படி தான் இருக்குது. ஏபிங்கிறதுனால T2 - T1 = T3 - T2. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இதுலேருந்து கேவை கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ 18 - k - 3 + k = 18 - kங்கிறது என்ன உங்களுக்கு T2 18 - k மைனஸ் 3 + kங்கிறது T1. ஓகேவா? ஈக்குவல் டு 5k + 1 - 18 - k போட்டுக்கோங்க. 5k + 1ங்கிறது T3 மைனஸ் 18 - kங்கிறது T2. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, 18 - k -3. ஸோ 18 - k -3 இது -k ஆகிடும். ஓகேவா? -3 - k ஆகிடும். ஈக்குவல் டு 5k + 1 - 18 + k ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே ஆகிடும். ஓகேவா? -18 + k ஆகிடும். அப்புறம் இதை என்ன பண்ணுவீங்க, 18ல் 3 போச்சுன்னா 15. அப்புறம் -k -2k ஈக்குவல் டு 5k + 1k 6k. அப்புறம் -18ல் 1 போச்சுன்னா -17. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இது 15ம் இந்த நம்பரும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, கேவை ஒரு பக்கம் எடுத்துன்னு போயிடுங்க. அப்போ 15 + 17 ஈக்குவல் டு -17 இந்த பக்கம் வந்தால் +17. இப்போ இது 2k - 6kங்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு +6k ஆகிடும். ஓகே? அப்போ 2k + 6k ஆகிடும். சாரி, 6k இங்கேயே இருக்குது, -2k இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போனால் -2k + 2k ஆகிடும். ஓகேவா? இப்போ 15 + 17 = 2k + 6k. இப்போ இது 2k + 6kங்கிறது 8k. 15 + 17ங்கிறது என்ன, 32. ஸோ 8k = 32, k = 32/8. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற k இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ கீழே வந்துடும் 8. ஸோ k = 32/8 which is equal to 4. 8 டிவைட் பண்ணிங்கன்னா 32ஆல் 4 வரும். therefore k = 4. ஸோ நம்ம கேவை கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கேவை கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சுதா 8th சம்மு? ஸோ நம்ம டிஃப்ரென்ஸை வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம கேவை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம். 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find x, y, z given that the numbers x, 10, y, 24, z in AP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன உங்களுக்கு, இது ஏபியில் என்ன இருக்குது, x, 10, y, 24, zன்னு இருக்குது. இப்போ இதில் டி நம்ம காமன் டிஃப்ரென்ஸு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இப்போ டி ஈக்குவல் டு T2 - T1ங்கிறது என்ன, 10 - x, அது 1ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் T3 - T2 T3 - என்ன உங்களுக்கு y - 10. ஸோ அதை 2ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் T4 - T3 24 - y. T4 - T3 24 - y அதை 3ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் T5 - T4 அது என்ன, z - 24. அது 4, ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ரெண்டுத்துலேயும் y வந்திருக்கு, 2லேயும் 3லேயும் y இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம y வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T3 - T2 = T4 - T3 இல்லையா? எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். இது டிஃப்ரென்ஸ் ஏன்னா ஏபியில் இருக்கிறதுனால. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், y - 10 = 24 - y. இந்த 2ம் 3யும் ஃப்ரம் 2 and 3 எடுத்து போடுவோம். இப்போ என்ன ஆகும், எங்களுக்கு ஒய்யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ y + y = 24 + 10. இந்த பக்கம் -10, இந்த பக்கம் +10 ஆகிடும். -y அந்த பக்கம் +y ஆகிடும். 2y =
34 ஆகிடும். ஸோ y ஈக்குவல் டு 34/2 which is equal to 17. ஸோ இப்போ நம்ம வந்து y வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். y வேல்யூ வந்து உங்களுக்கு 17. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 1 2 எடுத்துப்போம். 1 2 எடுத்துட்டு ஈக்குவேஷன் 1 2 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 1 2 எடுத்துப்போம். இதில் வந்து ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ 1 என்ன உங்களுக்கு 10 minus x equal to y minus 10. ஓகேவா, 1 வந்து 10 minus x equal to 2 வந்து y minus 10. ஸோ இப்போ y வந்து 17 தெரியும், 17 இங்கே போட்டுக்கோங்க. அப்போ 10 minus x equal to 17 minus 10. ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு, இப்போ என்ன ஆகும், இங்கே x வச்சுருங்க, ஒரு பக்கம் x வச்சுட்டு நம்பர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 10 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 17 minus 10, அது ப்ளஸ் 10 இருக்க, என்னால் இங்கே வந்து திரும்பி minus 10 ஆகிடும். இதுவும் -10 அதுவும் -10 ஆகிடும். ஓகேவா, அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இது -20 ஆகிடும். ஸோ 17 minus 20 ஆகிடும். ஸோ என்ன ஆகும், 17 minus 20ங்கிறது -3. ஸோ -x equal to -3. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுதுன்னா x equal to 3. ஓகேவா, ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்தால் அது கேன்சல் ஆகிடும். ஸோ x equal to 3. இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சோம், எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ஜெட் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இசட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் 3 and 4 2x minus y equal to z minus 24. ஸோ 24 minus y equal to z minus 24 இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், நீங்கள் நம்பர் ஒரு பக்கம் இதை y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 24 minus 17 equal to z minus 24 இல்லையா. அப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஜெட்டை ஒரு பக்கம் கொண்டு வரணும். இப்போ இது 24 minus 17 போச்சுன்னா 7 வந்துடும். அப்போ z equal to z minus 24னு இருக்கும். ஓகேவா, இப்போ z equal to இந்த -24 அந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா z equal to 7 plus 24னு ஆகிடும். இப்போ z equal to என்ன ஆகும், 7 plus 24ங்கிறது 31 ஆகிடும். ஸோ z வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரம் 3 and 4 எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு y வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ 24 minus 17 equal to z minus 24னு வருது. ஸோ இது வந்து 24ல் 17 போச்சுன்னா 7, 24 minus 17 equal to z minus 24. 24ல் 17 போச்சுன்னா 7. ஸோ z minus 7 equal to z minus 24னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 24 அந்த பக்கம் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 24 ஆகிடுறது. ஸோ 7 plus 24 equal to zன்னு கிடைக்கிறது. 7 equal to 31, z equal to 31. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 17, z வேல்யூ 31 அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுதான் சொல்யூஷன்ஸ். ஓகேவா, புரிஞ்சுட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ் ஒய் z வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எல்லோரும் 100 மார்க்ஸ் வாங்கணும். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் 100 மார்க்ஸ் வாங்கணும். அதான் என்னோடய ஆசை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.